செல்லம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பால் கொழுக்கட்டை செய்யலாம் ஒரு ஆசை. அதனால் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டு காய வச்சு நல்லா காய்ச்சிட்டு அதில் லெமன் பிழிஞ்சு விட்டு திரித்து எடுத்துட்டேன். கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் வச்சு அதை பிசைஞ்சு உருண்டையாக உருட்டிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாடலில். நாங்கள் வந்து ரொம்ப ரவுண்டாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு மாதிரி நீட்டாக கொஞ்சம் போட்டு குண்டு குண்டாக போட்டு உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு பிளேட்டில் முந்திரி பருப்பும் போட்டேன். அந்த பவுடரோட முந்திரி பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து நைஸாக அரைச்சி கார்ன் பவுட்ரு, பால், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நைஸாக பவுட்ரு ஆக்கி நான் வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சுக்கிட்டேன். 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். தண்ணி கொதி வந்தோடனே சர்க்கரையை வச்சுக்கிட்டேன். ஏலக்காய் வந்து நைஸாக பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணியில் வச்சுட்டு இந்த கொழுக்கட்டை பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பால் மாதிரி. அடுத்தது இந்த நீளமாக கொஞ்சம் குட்டி குட்டியாக அந்த மாடலில் செய்தேன். அதை அந்த தண்ணியில் வச்சுக்கலாம். ஒன்று தண்ணியில் வச்சு ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா சுண்டுற அளவுக்கு கொஞ்சம், ஏன்னா நான் அதில் கொஞ்சம் அடிஷ்னலாக பால் கொஞ்சம் விட போகிறேன். அதனால் தண்ணி நல்லா சுண்டி ஸ்வீட் நல்லா ஏறணும். அதில் அந்த ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஸ்பீடில் வேக விடுங்க. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் வச்சுட்டேன். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து சுண்டி வர நேரத்தில் பால் ஒரு 200 பால் விட்டுக்கிட்டேன். 200 பால் விட்டு இது வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்கள்ல பேத்திங்க, அப்போ அவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கொஞ்சம் சில்லுன்னு கொடுக்கலாம். அப்படியே சூப்பராக சாப்பிடுவாங்க. காரமாக எதாவது சாப்பிட்டாங்கன்னா அப்போ இப்போ டெய்லியும் ஒரு 2 பீஸ் எடுத்து இதை சாப்பிட்டுக்கலாம். செய்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு பாட்டிலில் ஊற்றி. அப்பப்போ தேவைப்படுறப்ப ஒரு 2-4 பீஸ் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க செஞ்சு கொடுங்க. இதில் போட்டிருக்கிற விஷயம் வந்து முந்திரி பருப்பு 100 கிராமு, பால் 1 லிட்ரு காய்ச்சி பால் எடுத்துக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்குறேன். நான் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. நீங்கள் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு முறை. கொஞ்சம் சத்தானது இது. ஏன்னா பாலும் முந்திரி பருப்புலாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இதை ஆட் பண்ணி செஞ்சதுனால இப்போ சில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். பாய் வச்சிடலாம். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு, சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் வச்சு சாப்பிடுமா அப்படின்னு கொடுத்துடலாம். சரிடா கண்ணா.